மக்களே, நான் உங்கள் அகிலா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, புதுசாக ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். எப்பவும் யூஸ் பண்ணுற காய்கறி தான், ஆனால் அது புது முறையில் செய்ய போகிறோம். வாங்க பார்ப்போம். ஏன்னா தேங்காய், 3 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு சின்ன சீரகம் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கிறதுல ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சோண்டு சீரகம், கருவேப்பிலையெல்லாம் எடுத்து வச்சுக்கிடணும். பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தையும் சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வசக்கி எடுத்துக்கிடணும். பாருங்க, நான் சொன்ன காய்கறி தான். இதை வச்சு தான் நம்ம புதுசாக செய்ய போகிறோம். இது வேற ஒரு காய்கறி இல்லை, சௌச்சோ காய் தான். பார்க்கலாம். அது கூட 2 வத்தலையும் சேர்த்து சீரகத்தெல்லாம் சேர்த்து நல்லா வசக்கி விடணும். அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்க சௌச்சோ காயும் அது கூட சேர்த்து நல்லா வசக்கி விட்டுக்கிடணும். பாதி வேக்காடு வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கிடணும். சேர்த்துக்கிட்டு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கிடணும். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கிடணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கிடணும். கொதிக்க வச்சு நல்லா தண்ணி வற்றி வந்துடும். இந்த மாதிரி ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சாச்சுங்க. இப்போ நல்லா கூட்டு ஆறிட்டு இந்த மாதிரி ஆறினதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தயிரை சேர்த்துக்கிடணும். இது எல்லா பக்கமும் ஒரே மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிடணும். கிளறி விட்டதுக்கப்புறம் கடைசியாக கொத்தமல்லி தலையை தூவி வச்சுக்கிடணும். இதெல்லாம் அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம்ல தான் இதெல்லாம் பண்ணணும். அப்போ தான் நல்லா இருக்கும். நான் சொன்ன புதுசான டிஷ் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஓகே, பாய்.